அடுத்தது செவ்வாய் வந்து குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து நின்றால் அது தோஷம் கிடையாது. அப்போ புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது. அப்ப புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிதுன ராசியிலும், புனர்பூசம் 4வது பாதத்தில் கடக ராசியிலும், விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய துலாம் ராசியிலும், விசாக 4வது பாதம் விருச்சக ராசியிலும், புரட்டாதி கும்ப ராசியிலும், புரட்டாதி 4வது பாதம் மீன ராசியிலும் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் நின்றால் அது தோஷம் கிடையாது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய், அதாவது ஜாதக கட்டத்தில் வந்து கிரகங்கள் நின்ற பாதசாரணம் இருக்கும். அதுல வந்து செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும். செவ்வாய் வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அது தோஷம் கிடையாது. இன்னொன்று, மற்ற நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரத்தை குரு பார்த்தால் தோஷம் கிடையாது. வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் தோஷம் கிடையாது. இது போன்று எண்ணற்ற விதி விலக்குகள் இருக்கும் பொழுது இன்று செவ்வாய் தோஷம் என்று சொல்லி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையாகட்டும், ஆண்களுடைய வாழ்க்கையாகட்டும் 35 வயது 40 வயது வரை திருமணம் ஆகாமல் இருக்கிறது. இதற்கு நட்சத்திரங்கள் தோஷம் என்பது கிடையாது. இதை எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பதிவாகும். எல்லோருமே இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வணக்கம்.